உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் 12 பாவகங்களில் சனி தரும் பலன்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். முதலாம் இடமான லக்னத்தில் சனி இருப்பது விசேஷம். ஆனால் அந்த முதலாம் இடமானது அவருடைய ஆட்சி வீடுகளான மகரம், கும்பமாக இருக்க வேண்டும். அல்லது அவரின் உச்ச வீடான துலாமாக இருக்க வேண்டும். அல்லது குருவின் வீடுகளான தனுசு, மீனம் லக்னமாகி அங்கே சனி இருந்தால் நல்லது. மற்ற இடங்கள் லக்னமாகி அங்கே சனி இருந்தால் தீமையான பலன்களைத்தான் தரும். லக்னம் என்பது நமது உயிரையும் உடலையும் குறிக்கும். லக்னம் என்பது நமது தோற்றத்தை சொல்லும், நமது நிறத்தை சொல்லும். ஒரு ஜாதகர் எந்த மாதிரியான நிறத்தில் இருப்பார் என லக்னத்தை வைத்துத்தான் கணிக்கப்படுகிறது. எனவே மற்ற ராசிகள் லக்னமாக அமைந்து அங்கே சனி இருப்பது நல்லதல்ல. குரு போன்ற சுபகிரகங்களின் பார்வை லக்னத்தில் அமர்ந்த சனிக்கு கிடைத்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படும் 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் செல்வத்தை அள்ளித் தருவார். ஆனால் அந்த செல்வம் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். குடும்பத்தில் அமைதி நிலவாது, பேச்சில் சுத்தம் இருக்காது, பொய், புரட்டு, கெட்ட வார்த்தைகள் உபயோகிப்பார்கள். எனவே பேச்சு சுத்தப்படாது. சுபகிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்தால்தான் ஜாதகர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். சனி இருந்தால் நல்ல அன்பான மகிழ்ச்சியான குடும்பம் அமையாது. 3ஆம் இடமான வீரதீர தைரியஸ்தானத்தில் சனி இருந்தால் நல்ல பலனை தருவார். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெற்றுத் தருவார். நல்ல செல்வத்தையும் சுகத்தையும் சனி தருவார். பொதுவாக 3ஆம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். எனவே அசுப கிரகமான சனி 3லே இருந்தால் நல்ல பலன்களை தருவார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். தாயார், வீடு, கல்வி, நிலம், வாகனம் போன்ற முக்கியமான விஷயங்களை தெரிவிக்கும் இடம். நாளில் சனி இருந்தால் 4ஆம் இடம் கெட்டுவிடும். 4ஆம் இட நல்ல பலன்கள் நடக்காது. 4ஆம் இடம் கேந்திரம் என்று கூறினாலும் அங்கே சனி இருந்தால் சுகம் கெட்டுவிடும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடம். முன்னோர்களையும் நமது கர்ம வினைகளையும் தெரிவிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் நன்றாக வேலை செய்ய 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்ததிபதியும் நல்ல நிலையில் இருந்தால்தான் யோகங்களை அடைய முடியும். நல்ல புத்திர பேறுகளையும் அடைய முடியும். சந்தான விருத்தி கிடைக்கும். சனி 5இல் இருந்தால் சந்தான பாக்கியம் இல்லை. ஒருவேளை ஏற்பட்டாலும் அது கருச்சிதைவை தரும். அதையும் மீறி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையால் தாய் தந்தையருக்கு பயனில்லை. 6ஆம் இடம் அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம். எனவே 6ஆம் இடத்திலே சனி இருந்தால் நல்ல பலன்களை தருவார். 6ஆம் இடம் என்பது அசுப பலன்களை தெரிவிக்கக்கூடிய இடம். எதிரிகள், தீராத நோய்கள், கடன், வழக்கு, வம்பு போன்ற கெட்ட அசுப பலன்களை தரக்கூடிய இடம் 6ஆம் இடம். எனவே சனி 6ஆம் இடத்திலே அமர்ந்து சுபகிரகங்கள் பார்த்தால் நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்து 7ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் தெரிவிக்கக்கூடிய கலத்திரஸ்தானம். நமது வாழ்க்கை துணையை தெரிவிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம். வெளிநாட்டு தொடர்புகளையும் வெளிநாட்டு பயணங்களையும் பெறுவதற்கு உரிய இடம். தொழில் கூட்டாளிகளையும் 7ஆம் இடம் தான் தெரிவிக்கும். 7ஆம் இடம் நமது வாழ்க்கை துணையை தெரிவிக்கும் இடமாதலால் சனி எங்கே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவ்வாறு சனி இருந்தால் வீட்டிலே தீபம் ஏற்றிய உடனே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஆரம்பமாகிவிடும். நல்ல சுகமான வாழ்க்கை இருவருக்கும் கிடைக்காது. 7ஆம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம், ஒரு புனிதமான ஸ்தானம். அங்கே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும், சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். எனவே 7ஆம் இடத்திலே சனி இருப்பது நல்லதல்ல. அடுத்து 8ஆம் இடத்திலே சனி இருக்கலாம். 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் 90 வயதுக்கு பிறகுதான் மரணத்தை பற்றிய சிந்தனையே அந்த ஜாதகனுக்கு வரும். சனி ஆயுள்காரகன் என்பதால் 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் நீண்ட ஆயுளை தரும். 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் மற்ற நல்ல பலன்கள் நடக்காது. ஆனால் ஆயுள் தீர்க்கம் மட்டும் ஏற்படும். அடுத்து 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானம். இது தர்மஸ்தானமும் கூட. 9ஆம் இடத்திலே சனி இருந்தால் சனியின் நிலைக்கேற்ப நல்ல பலன்கள் நடக்கும். அதிலே சனி இருந்தால் நல்லதல்ல. இருப்பினும் 9ஆம் இடத்திலே சனி இருந்து அந்த சனியை சுபகிரகங்கள் பார்த்தால் சனி நல்ல பலன்களை தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 10ஆம் இடம் என்பது உச்சக்கேந்திரம். 10ஆம் இடத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். அது சுபகிரகமாகவோ பாபகிரகமாகவோ இருக்கலாம். ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் ஜீவனக்காரகரான சனி இருந்தால் நல்ல பலன்களை தருவார். 5ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை குரு, புதன், வளர்பிறை சந்திரன் பார்த்தால்
அதில் விசேஷமான நல்ல பலன்கள் நடைபெறும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் எனும் லாபஸ்தானத்திலே 9 கிரகங்களும் அமரலாம். அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று பொருள். நமது வருமானத்திலிருந்து சேமிக்கக்கூடிய பணத்தை பன்மடங்காக்கி தரக்கூடிய இடம்தான் 11ஆம் இடம். எனவே அங்கே சனி இருப்பது சிறப்பு. அடுத்து 12ஆம் இடம். அது அயன சயன விரயஸ்தானம். 12இல் சனி இருந்தால் அசுப செயல்கள் மூலம் விரயமாகும். பயணங்கள் இடையூறுகளை தரும். நித்திரை சரியாக இருக்காது. இல்வாழ்க்கை சுகம் சரியாக கிடைக்காது. 12இல் சனி வலுப்பெற்று அமர்ந்து அந்த சனியை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக அசுப கிரகங்கள் சுபகிரகங்களின் சாரத்தில் அமர்ந்தாலோ சுபகிரகங்களின் பார்வை அதன் மீது பட்டாலோ சனி நல்ல பலன்கள் தர வாய்ப்புள்ளது. அது ஒரு நல்ல அம்சமாகும். பொதுவாக அசுப கிரகங்கள் அமரும் வீடுகள் திரிகோண இடமாகவோ கேந்திர இடமாகவோ இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் ஓரளவு நல்ல பலன்களை தரும். ஒரு கிரகம் சுபகிரகத்தின் நட்சத்திர சாரத்தை பெறும்போதும் சுபகிரகத்தின் பார்வையை பெறும்போதும் அந்த கிரகத்தின் பலன்கள் மாறுபடக்கூடும். சனி பகவான் வழிபாடுகளை செய்வோருக்கு சனி நல்ல பலன்களைத்தான் வழங்குவார். சனியின் தாக்குதல்களை குறைக்க சூரிய அஸ்தமன நேரத்திலே அவரை வணங்க வேண்டும். சூரிய அஸ்தமன நேரத்திலே சனிக்கு பலம் அதிகம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.